Hey guys, welcome to my channel. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ நிற்கிறாரு. நம்ம எங்கே போகிறோன்னா சர்ப்ரைஸாக கொடைக்கானல் கூப்பிட்டு போக போகிறோம். கொடைக்கானல் போய் நம்ம வந்து விளாக கண்டினியூ பண்ணுவோம். கொடைக்கானலில் போய் டீ குடிக்கலான்னா கேட்க மாட்டேங்கிறப்பல எப்படி ப்ரோ இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது? இதுதான் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்கிறேன். இல்லை புரியல. நம்ம இப்போ வந்து எந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் தான் ஏறி பழனி போகிறோன்னு மட்டும் நினைக்கிறீங்க. நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம், எந்த கோயிலுன்றதை போகும்போது நான் ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து கொடைக்கானல் போக போகிறோம். கொடைக்கானல் போகிறதுக்கு இந்த பஸ் தான் இருந்தீங்க. இந்த பஸ்ஸில் தான் வந்து கொடைக்கானல் போகிறதுக்கான வழி போட்டுருக்கு. இதுதான் கொடைக்கானல் போகணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இவர் வேற பழனி இருக்கிற. ஆனால் நம்ம கொடைக்கானல் தான் போக போகிறோம். நம்மளை சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போய் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு வாங்க போய் பஸ்ஸில் போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம சேலத்துலேருந்து ஈரோடு வந்துட்டோம். ஈரோட்டில் வந்து நம்ம ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். போயிட்டு அங்கே வீடியோ கிளிப் போடுறேன். பாய். இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா மட்டும் தான் வந்து அந்த கோயிலுக்கு போக முடியும்னு சொன்னாங்க. சரி, அவ்வளோதான். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்மளே கிளம்புறோம். ஜன்னல் சீட் எனக்கு வேணும் ப்ரோ. உட்காரு. அவனா நீ? சபரிமலைக்கு இப்படி தான் போகணும் மாதிரி இருக்கு. வீடியோ. இப்போ நம்ம வந்து சென்னிமலை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஆர்ச்சை தாண்டி தான் நாம் போகணும். இந்த ஆர்ச்சை காமிக்கிறோம் பாருங்க. கோயிலுக்கு இப்போ தான் நுழைவாயிலுக்கு இப்போ தான்டா வரும். மலைக்கோயில் நுழைவாயில். வித்த 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 காமிக்கிறான் பாருங்க. வித்த போயிட்டான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சென்னிமலைக்கு வந்துட்டோம். அந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்போ இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த மாதிரி தான் டெய்லி 1000 படிக்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா கைஸ், இந்த மாடு தான் தினைக்கும் படிக்கட்டாக ஏறி சாமிக்கு தேவையான பொருள்லாம் இந்த மாடு தான் கொடுக்கும். பார்த்தீங்க, இந்த மாடு தான் டெய்லி 1000 படிக்கிட்டு இருமாண்ணா. மாட்டுக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாமாண்ணா? பணம் வாங்கிக்கலாம். எத்தனை வருஷமாண்ணா ஏறி? 5 வருஷம், 15 வருஷமா இந்த மாடு ஏறுதும். 10 வரல காமிக்கிறீங்க. இன்னும் ஒரு 5 வருஷமா ஏறுது. இந்த மாட்டுக்கு நாம இப்போ பழம் வாங்கி தர போகிறோம். வாழைப்பழம் இருக்கா? ஒரு சீட் ஆகும். சேஞ்ச் ஹேண்ட் இருக்கா? இந்தா. டான் 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 டான். பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு இருக்கும். போயிட்டு வந்துட்டேன் பாட்டி. கண்டிப்பா கொடுக்குறேன் பாட்டி. இங்க வந்துடுது. நாலு பழம் 10 பழம் உள்ளது. அது கட்டி லம்டம் அது
செருப்பு கழட்டி விட்டு எடுத்துருந்தோம் செருப்பு கழட்டி விட்டு உள்ள போட ஆஃப் பண்ணு. இங்கே வரணுமா? அப்படியே போகிறோம், மீன் போயிட போகுது. கைஸ், பொந்து புறாலாம் பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்க பொந்து புறா. பாருங்க மீன் ஒன்று இருக்குது. புறா தான் நிறைய மேலே வருதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சு வந்துட்டு போயிடுச்சு. நீயே முன்னாடியே இருக்குது. நல்ல ஒரு வியூவாக இருக்குது. கிணறு நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்க. நீச்சல் தெரிஞ்சே வந்துருக்கலாம். இதுக்கு தான் கோகுலை கூப்பிட்டு வரணுன்றது செய்தா. இப்போ அவனை கூப்பிட்டு வந்துருந்தா ஒரே ஜம்ப் தான். செலுத்திருப்பான், செத்து போயிருப்பான். கோயிலுக்கு வந்து தப்பு பேச முடியாது. வந்து எத்தனை படிக்கட்டு யாரும் இங்கேருந்து நம்ம நடக்க போகிறோம். இங்கெல்லாம் பாருங்க, கற்பனை ஏற்றி வச்சுருப்பாங்க போல். இதெல்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்குது. 4:30 ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டா என்னமோ சப்ஸ்கிரைபர் வர்ற மாதிரி ரீச் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இப்படி நடந்து வரது ரீச் பண்ணுறது தானே, அதுவும் அந்த கணக்கில் சேருமில்ல. இதுக்காசரமாச்சு நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும். இப்படிலாம் வீடியோ எடுக்க போகிறோம் பாருங்க. பஸ்ஸில் போகாமல் படிக்கட்டிலே தான் போவேன்னு என் தம்பி உங்களுக்கோசரம் அடம் பிடிச்சிருக்கிறான். அடம் பிடிச்சிட்டு இப்போ அனுபவிக்கிறானா. எமோஷனலாக நம்ம பேசிட்டு இருக்கலாம். நான் கேட்டேன், நீ தான் வேணான்னு சொல்லிட்ட. ஓரளவுக்கு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்டக்கூடாது. பார்த்தீங்கன்னா வா போகலாம். இப்படிலாம் போடக்கூடாது ப்ரோ. சொல்றா. முருகர் ஏன் மலை மேல இருக்காருன்னா அவருக்கு கீழே இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காரணத்துக்கு மலை மேல உட்காந்துட்டு இப்போ நம்ம நல்லா இவன் தான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ நார்மல் சாமியாக இருந்தால் கீழே பார்த்து டக்குன்னு மறந்துடுவோம். இதே முருகனா இத்தனை படிக்கட்டு ஏறி போனோம், அதுதான் இருந்துச்சு, இது நடந்துச்சு, நம்ம பேசிகிட்டு இருப்போம் அவரை பற்றி டெய்லியும் பேசணுன்றதுக்கோசரம் தான் அது உட்காந்து. தண்ணி தண்ணி நான் படிக்கிறது நம்பிடல. முருகா, எனக்கு இந்த மாதத்தில் ஒரு ஃபிகர் ஏற்படுத்தி கொடுத்துரு அப்படி தானே வேண்டேன். முட்டிலும் வீடியோ எடுக்கிற மைண்ட் வைஸ் தான். வண்டி வேணுமா? ஊசப்ப கவுண்டர் மண்டபம் 23/1/2008. இதுக்காக காசு கொடுத்து பயிற்சிருப்பாங்க. ஆமாம். டிக்கெட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்துருச்சு. எப்படா இதான் தெரிலடா. ஆரம்பிச்சிட்டான், வாங்க போயிடலாம். 1030 தம்பி உக்காந்துட்டாப்புல. வியூ நல்லா இருக்கு. தம்பி படுத்துட்டாப்புல. முடியல கைஸ். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏடா. ஐயோ சாமி, நாக்கு தொங்கிரும் போல. அந்த படிக்கட்டெலாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த படிக்கட்டெலாம் செங்குத்தாக கிடக்குது. எப்படி நடக்குதுன்னு தெரில. பார்த்தாலே பயமாக இருக்குது. பார்க்குறீங்களா? பாருங்க, மணி அடிச்சிட்டாங்க. கீழே விநாயகருக்கு பூஜை நடக்குது. அவரை பார்க்காம வந்துட்டோம். முருகனை பார்த்துட்டு அண்ணன் பார்த்துக்கலாம். சரி, நடக்க ஆரம்பிக்கிறோம். வந்துட்டோம். 1250 ரீச் பண்ணிட்டோம். இப்போப்பா கோயில் வரப்போகுது. கொஞ்சம் தூரம்
இன்னும் ஒரு 100 ஸ்டெப் நடந்தோம்னா கோயில் வந்துடணும். இப்படி போகலாமா? நிஜமாக புத்தனிச்சு வருது பாரு. இதுதான் இந்த ரோடு கனெக்ட் ஆகுது. வந்துட்டோம்.